கார்டன்லேருந்து தேவியா பேசுகிறேன். எல்லாத்துக்கும் வணக்கங்க. ஒரு தாமரை செடி ஆரம்பத்தில் இருந்து எப்படி வளர்க்குற முறைன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல காயின் லீஃப் வரும். இங்கே பாருங்கள், இப்படி காயின் லீஃப் வரும். அப்புறம் ஃப்ளோட்டிங் லீஃப் வரும். இங்கே பாருங்கள், ஃப்ளோட்டிங் லீஃப். இதுதான் ஃப்ளோட்டிங் லீஃப். இது காயின் லீஃபு, இது ஃப்ளோட்டிங் லீஃப். அப்புறம் ஸ்டாண்டிங் லீஃப் வரும். இந்த ஸ்டாண்டிங் லீஃப். அப்புறம் மொட்டு வந்துடும். இங்கே பாருங்கள், மொட்டு வரையில் நம்ம என்ன செய்யணும், உரம் வைக்கணும். அந்த முதல்ல போட்ட அடி உரம் இந்த லீஃப் வர வரைக்கும் தான் அது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல உரம் வச்சா தான் மொட்டுகள் நிறைய பூக்கும். இப்போ நான் இதில் நானாக செய்கிறதுனால உங்களுக்கு காமிக்க முடியலை. இங்கே பாருங்கள், இதில் கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, முட்டை ஓடு எல்லாமே ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். இதை நம்ம என்ன செய்யணும், நல்லா தோண்டி அடியில் வச்சிடணும். வச்சுட்டு நம்ம அந்த செடியை என்ன செய்யணும், அடுத்தாப்பில் 15 நாள் கழித்து திரும்பவும் ஒரு ஸ்பூன் வைக்கணும். இப்படியே நம்ம வச்சு வந்தோம்னா இந்த தாமரை பூ நிறைய பூக்கும். மாதம் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கணும். வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எவ்வளவு ஆசைப்படுறோமோ அந்த அளவுக்கு பூத்து அழகாக காட்டும். நம்ம நிறைய சாமிகளுக்கும் வைக்கலாம். அதே மாதிரி நீங்களும் செடிகள் வச்சு அழகாக பராமரிக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ.